ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மல்லி துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மல்லியையும் புதினாவையும் நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். எப்படி செய்யறது பார்த்துடலாம். எண்ணெயில் உளுந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துருவோம். இது கூடயே கொஞ்சம் தேங்காவையும் சேர்த்துருவோம். தேங்காய் வதக்கி நம்ம செய்யும்போது துவையல் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ புளி சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுருந்தா கொத்தமல்லியையும் இதில் போட்டு வதக்கிடலாம். கொத்தமல்லி ரொம்ப நேரம் போட்டு வதக்காமல் லைட்டாக போட்டு எடுத்தாலே போதும். இது லைட்டாக வதக்கி விட்டுறலாம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துருவோம். இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கொத்தமல்லியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி போட போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே நம்ம சட்னி மாதிரி செய்யணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு.